சார் பொதுவாக வந்து பெற்றோர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களும் ஒரு குழந்தைகள் மாதிரி சில தன்மைகள்ல மாறிடுறாங்க. ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், அவங்களோட கடமைகள் என்ன? அவங்க எப்படி இருந்தா நல்லது அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா வந்து தங்கள் குழந்தைகள வந்து எப்படி பார்க்குறாங்களோ, அதே மாரி தான் பெற்றோர பார்க்கணும்ன்றது தான் என்னுடைய இந்த இடத்துல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா, குழந்தைகள்லாம் வேணா நீங்க மிரட்டுனா, ஆன்னு சொன்னா கேட்டுக்கும். ஆனா பெற்றோர்கள் அப்படி இல்ல. "ஏய் உனக்கு என்னடா நான் சொல்றத செய்டா." அவங்க வந்து எனக்கு இந்த இடத்துல தான், இந்த தட்டுல தான் சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். உடல் சம்மந்தப்பட்டது இருக்கும். நெறைய துன்பங்கள் இருக்கும். உடல் ரீதியான துன்பங்கள் இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து அனுசரிச்சு, இளையவர்கள் வந்து மகன், மகள்ல வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. நம்ம சாப்பாடு போடுறது, செய்றது ஒண்ணு. 2வது அவங்க ரொம்ப பேசுறாங்க. நீங்க அவங்ககிட்ட பேசாம இருந்தாலும், அவங்க அத விட பெரிய துன்பம் எதுவும் இல்ல. பெற்றோர்கிட்ட பேசணும். பேசி அவங்ககிட்ட வந்து எப்படி இருக்காங்க? என்ன ஏது? உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு செய்யுதா? என்ன ப்ராப்ளம்? இல்ல நல்லா இருந்தாங்க நல்லாங்க. இப்ப நார்மலா வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவீங்க? ஃபோன்ல பேசுனீங்கன்னா, நான் வந்து "என்ன மச்சான் என்ன சினிமாவுக்கு போனேன்? என்னம்மா என்ன சினிமாவுக்கு போனேன்? என்ன பண்ண? இன்னைக்கு என்ன செஞ்ச? என்ன ஏதுன்னு?" நெறைய கேட்குறோம்ல. அதே மாரி ஃப்ரெண்டு கிட்ட மாரி நீங்க பேசுனா, பல குடும்பங்கள்ல நான் பார்த்துருக்கேன். ஓகே. எங்க நண்பர்கள் குடும்பம் பல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோரும், மகன், மகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்னோனியமா சிரிச்சு பேசி, நேத்து பார்த்த படத்துல அவங்க அத ஒரு 1 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா சந்தோஷமா என்ன இருக்கு? பணம் சம்பாரிச்சு மெஷின் மாரி சம்பாரிச்சு என்ன ஆகும்? இந்த மாரி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி இருந்தாங்க, இதே மாரி இருந்தாங்கன்னா, இவர்களுடைய பிள்ளைகளும் பெற்றோரை அப்படிதான் உதாசீனப்படுத்துவாங்க. அதனால ஜாக்கிரதையா நம்ம சந்தோஷம் தான் முதல்ல முக்கியம். அதே மாரி நம்மளோட பெற்றோர் சந்தோஷம் முக்கியம். நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் முக்கியம். அந்த சந்தோஷத்துக்காக தான் இவ்வளோ வாழ்வு, இவ்வளோ போராட்டம். அதனால அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்.